எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, ஐந்தாண்டு திட்டம். ஐந்தாண்டு திட்டம்னா முதல் திட்டம் எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1951லேருந்து 56 வரைக்கும். இதோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, வேளாண்மை முன்னேற்றம் தான் இதோட நோக்கமாக இருக்கும். அடிப்படையானா ஹரால்ட் டூமர் அவங்கள அடிப்படையாக வச்சு தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதோட வளர்ச்சி விதம் ஃபஸ்ட்டு வந்து இலக்கு என்ன நிர்ணயிச்சிருப்பாங்கன்னா 2.1 தான் நிர்ணயிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைச்சது 3.6 கிடச்சி இந்த திட்டம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கும். அப்புறம் ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956லேருந்து 1961 வரைக்கும். ரெண்டாவதோட நோக்கம் என்னவா இருக்கும்னா, தொழில் முன்னேற்றம் தான் இதோட நோக்கம் இருக்கும். இதோட அடிப்படை யாருன்னா பிசி மகளன் ஓபிஸ் அவங்களோட இதை வச்சு தான் அடிப்படையாக வச்சு தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. இதோட வளர்ச்சி வீதம் என்னவா இருக்கும்னா 4.1 போட்டு வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. இலக்கு என்ன வச்சிருப்பாங்கன்னு சரியா தெரியல, ஆனால் வெற்றி அடைஞ்சது வந்து 4.1. மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் இதை வந்து காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இயர் என்னன்னா 1961லேருந்து 1966 வரைக்கும். யார் அடிப்படையாக வச்சு அப்படின்னா பிசி மகளன் ஓபிஸ்ங்கிறவரையும் கான்லாண்டி அப்படிங்கிறவங்களையும் சக்கரவர்த்தி இவங்க 3 பேரை வச்சு அடிப்படையாக வச்சு தான் இவங்க 3 பேரோட அடிப்படையாக வச்சு தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலை. பொருளாதாரம் சுதந்திரமாக இருக்கணும், நம்ம சுயமாக முன்னேறணும், அதுதான் இதோட நோக்கமாக இருக்கும். இதோட இலக்கு என்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா 5.6% வச்சுருப்பாங்க. சீன போரின் காரணமாக இதை இலக்கை அடையாமல் போய் இந்த திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிடும். சீனா போரும் நடக்கும், பாகிஸ்தான் போரும் நடக்கும். இந்த 2 போரின் காரணமாக இந்த திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிடும். அப்புறம் திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சதுனால என்னதுன்னா, திட்ட விடுமுறை காலம் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அது 1966லேருந்து 69 வரைக்கும் இந்த திட்ட விடுமுறை காலம் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் 5 திட்டங்கள் உருவாக்காமல் ஓராண்டு திட்டமாக உருவாக்கியிருப்பாங்க. அடுத்து நாலாவது திட்டம் வந்து ஆண்டு எப்போனா 1969லேருந்து 1974 வரைக்கும். எதை அடிப்படையாக வச்சு கொண்டு வந்திருப்பாங்கன்னா, ஆலன் மனோ அசோகருத்ரா அவங்களோட இதை வச்சு தான் அடிப்படையாக வச்சு தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதோட நோக்கம் என்னென்னா, நிலையான வளர்ச்சி தற்சார்பு நிலை அடையணும், அதுதான் இவங்களோட நோக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் வளர்ச்சி வீதம் வந்து 5.7 வச்சுருப்பாங்க. ஆனால் 3.3 தான் கிடச்சி திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். இந்த டைமில் வந்து ஆனால் பாகிஸ்தான் போர் நடந்திருக்கும். அதனால தான் ஐந்தாண்டு திட்டம் இது வந்து வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது இந்த திட்டத்தில் வந்து முக்கியமான முழக்கமாக இருக்கும். 1974லேருந்து 79 வரைக்கும் இது வந்து டிபி தார் அவங்களோட இதை அடிப்படையாக வச்சு கொண்டு வரப்பட்டது. நோக்கம் என்னதுன்னா, வேளாண்மை மற்றும் சுரங்க தொழில் இதை முன்னேற்றத்திற்கானது. இதோட வளர்ச்சி வீதம் எவ்வளோன்னா 4.4 வச்சு 4.8 கிடச்சி திட்டம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கும். அதுவும் 1978லேயே இந்த திட்டம் வெற்றி அடைஞ்சதுனால 1 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த திட்டத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த திட்டத்தை 1 வருஷத்துக்கு முன்னாடியே முடித்ததுனால அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக சுழல் திட்டம் அப்படிங்கிற ஒன்று 1978லேருந்து 80 வரைக்கும் போட்டுட்டு அப்புறமா 6th ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வருவாங்க. அதுதான் 1980லேருந்து 85 வரைக்கும். இந்த திட்டம் எதுனா முதலீட்டு திட்டம் அடிப்படையில் கொண்டு வந்திருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு அவங்களோட திட்டத்தை வந்து முன்மாதிரியாக வச்சு கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னதுன்னா, வறுமை ஒழிப்பு, கரிபி கட்டாவோ தான் முக்கிய நோக்கமாக இருக்கும். இது 5.2% இலக்கு வச்சு 5.7% கிடச்சி வெற்றி அடைஞ்சிருக்கும். அப்புறம் 7வது ஐந்தாண்டு திட்டம் இயர் என்னன்னா 1985லேருந்து 1990 வரைக்கும். இது ஜவஹர்லால் நேரு அவங்களோட இதை முன்மாதிரியாக வச்சு தான் கொண்டு வந்திருப்பாங்க. இதோட நோக்கம் என்ன இருக்கும்னா, தன்னிறைவு பொருளாதாரம் அப்புறம் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், இதுதான் இதோட நோக்கம் இருக்கும். இந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முதல்ல பொதுத்துறைக்கு மேலே தனியார் துறைக்கு முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. இதோட வளர்ச்சி வீதம் 5.0 வச்சுருப்பாங்க. ஆனால் 6.0 கிடச்சி இந்த திட்டம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா 1990-92 ஆண்டு திட்டங்கள்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992லேருந்து 1997 வரைக்கும். இது ராவ் மன்மோகன், ஜான் மில்லன் இவங்களோட முன்மாதிரியாக வச்சு கொண்டுட்டு வந்திருப்பாங்க. இதோட நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, வேலைவாய்ப்பு, கல்வி, மனிதவள மேம்பாடு இதுக்கெல்லாம் தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. 5.6 வச்சுருப்பாங்க. 6.8 கிடச்சி இந்த திட்டமும் வெற்றி அடைஞ்சிருக்கும். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997லேருந்து 2002 வரைக்கும். மன்மோகன் மற்றும் கேசி பந்த் இவங்களோட அடிப்படையாக வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. இதோட நோக்கம் என்னதுன்னா, சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி வீதம் எவ்வளோனா 7 வச்சுருப்பாங்க. ஆனால் 5.6 தான் கிடச்சி இந்த திட்டம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். இது 10வது ஐந்தாண்டு திட்டம்.
10வது ஐந்தாண்டு திட்டம் 2002லிருந்து 2007 வரைக்கும் மன்மோகன் சிங், பிரணாப் முகர்ஜி இவங்களோட அடிப்படையாக வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. இதோட நோக்கம் என்ன இருக்குன்னா, அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்காக உயர்த்தணும். அதுதான் வளர்ச்சி வீதம் 8 வச்சுருப்பாங்க. ஆனால் 7.2 தான் கிடச்சிருக்கும். இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கும். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007லிருந்து 2012 வரைக்கும். இது திட்டக்குழுவோட மாதிரி வடிவமைப்பில் அதையே அடிப்படையாக வச்சு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இதோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்கணும். 8.1 வச்சுருப்பாங்க. ஆனால் 7.9 கிடச்சி திட்டம் தோல்வி. 2வது ஐந்தாண்டு திட்டம் 2012லிருந்து 2017 வரைக்கும். இதுவும் திட்டக்குழு அதோட இதை முன்மாதிரியாக வச்சு தான் கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே என்ன நோக்கமாக இருக்கும்னா, விரைவான அதிகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சியாக இருக்கும். 8.0 வச்சுருப்பாங்க. இந்த திட்டம் முடிகிறது ஏன் போடலை அப்படின்னா, இந்த திட்டம் முடிகிறதுக்கு முன்னாடியே 2015 என்னதுன்னா இந்த திட்டக்குழுவை கலைச்சிட்டு நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒன்றை கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.